ஒரு வழியாக அந்த அக்காக்காரியும் மீட்டிங்க்கு போயிடுவா. அங்கே இவங்க கேட்குறாங்க, மேடம் நீங்கள் எழுதுகிற கதையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொல்லுவா, இங்கே பாருங்க, நான் ஒரு விமன் எப்படி சர்வே பண்ணுறதுன்னு தான் நான் அந்த கதையை எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே எல்லோரும் கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் லேடி வந்து இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறா. அதுக்கப்புறம் இவளும் கிளம்பலான்னு பார்க்குறப்ப அந்த ஓனர்காரன் பிடிச்சி வச்சுக்கிட்டு, நேற்று நைடி நீ எங்கே போயிருந்தடி அப்படின்னு அவள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சொல்கிறா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா, சரி விடு, அடுத்த புக்கை நீ எப்போ எழுதி தருவேன்னு அவன் கேட்குறான். அவள் சொல்கிறா, எவ்வாறு எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் நான் அடுத்த புக்கை பற்றியெல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இவளும் இவங்க தங்கச்சியும் சின்ன வயசில் தங்கியிருந்த வீட்டை விற்கிறதுக்காக ஒரு அட்வொகேட்டில் போயிருப்பான். அவரோட அசிஸ்டண்ட் தான் இப்போ இவளை பார்க்க வந்திருக்காரு. அவள் போய் அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறா, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் வீட்டை விற்கிறதுக்கு உங்கள் தங்கச்சியோட சம்மதமும் தேவை அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் உயிரில் வந்து உங்கள் தங்கச்சி தன்னைத்தானே பார்த்துக்கிற அளவு வளர்கிற வரையும் நீங்கள் தான் உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு மோத்தப்பிட்டார் அப்படின்னு சொல்லவும், இப்போ வீட்டுக்கு வந்து இவளும் இவன் தங்கச்சியும் வாழ்ந்த இதை ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு மெமரைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க அம்மா இறந்ததுலேருந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க அம்மா இறந்தப்போ தான் அந்த வாக்குமூலத்தை கொடுத்துருப்பா அவங்க அக்கா என் கூட நீ எப்போவுமே இருப்பியா அப்படின்னு அவள் கேட்டதுக்கு, நான் எப்போவுமே இருப்பேன்டா தாங்குவேன் அப்படின்னு அவள் பாசமலையாக பொழிகிறா. அதுக்கப்புறம் இவள் தங்கச்சியை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அங்கே போய் அந்த பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இவள் கிளம்பி போவா. அங்கே போயிட்டு டாக்டர் சொல்லுவோம், இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சி உங்களை எத்தனை நாளாக தேடிட்டு இருக்கு தெரியுமா, நீங்கள் தான் அவளை பார்க்க வர்றதில்ல அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளையும் கிளம்பியிருக்கோம். அவளை கூப்பிட்றதுக்காக வெளியில் நின்றுட்டுருப்பா. போனோன்னே 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா, நீங்கள் என்னைய மறந்துட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிகிட்ருக்கு.